ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க இலக்கியன் ஸ்டுடியோ. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம ஒரு படத்தோட டீசர் பார்க்க வந்திருக்கோம். கொஞ்ச நாள் கொஞ்சம் வேலையா இருந்தது. அதனால என்னால ஒரு வீடியோ போட முடியல. சரி, இன்னிலிருந்து நம்ம கரெக்டா பக்காவா போட்டுடலாம். இப்போ அகத்தியன்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட டீசர் வந்திருக்கு. நம்ம யுவன் சங்கர் ராஜா தலைவர் மியூசிக்ல பா விஜய் அவரு ரைட்டரா இல்ல டைரக்டரா தெரியல, யாருன்னு தெரியல. அவரு பா விஜய்னு போட்டிருக்கு, நான் பார்த்ததுல. அப்புறம் ஜீவா சார் ஆக்டிங்கு, அர்ஜுன் சாரு, யோகி பாபு நிறைய பட்டாளம்னு அடிச்சுட்டாங்க போல. நான் போஸ்டர்ஸ் பார்த்தேன், எனக்கு எப்படின்னு தெரியல. சரி, நம்ம வாங்க பார்த்துட்டு டீசரை பார்த்து நம்ம அப்புறமேட்டு அதை பத்தி பேசுவோம். ஏன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு ஏன்னா இந்த வருஷம் பொங்கலுக்கு ஏகப்பட்ட படம் வருது. அடிச்சு துவம்சம் பண்ண போறானா போல, என்னென்னமே வருது. ஜமா அடிச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல, தேட்டருக்கு கிடைக்குதான்னு தெரியல. என்ன பொங்கலுக்கு எந்த படத்துக்கு போகுதுன்னு தெரியல. வேற பார்த்துல வாங்க. அகத்தியன் ஜீவா சார் அடிச்ச படம். சரி, அந்த படத்தோட டீசர் வந்திருக்கு. நம்ம அதை பார்த்துட்டு அப்புறமேட்டு நம்ம அதை பத்தி என்ன இருக்குன்னு சொல்லி பேசுவோம். ஓகே, ரெடி, வாங்க போயிடலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. பயங்கரமா இருக்கு விஷுவல். 1940 வேல்ஸ். 84 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்களால டிமாண்டி மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. பயங்கரமா இருக்கு கலர் கிட்டிங்களா. என்னென்னமோ சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. பா தலைவா போரு ஆடுறத தலையை பிச்சை கடாச்சிருவான். நமக்கும் இந்த ஓல்ட் ஸ்டோரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பா சம ஷாட்டுங்க அது. சம்பந்தம் இருக்கு வீணா, சம்பந்தம் இருக்கு. This is very dangerous place. Get out of here. போரு அர்ஜுன் சார் செமையா இருக்காரு. தலைவா பிடிச்ச மேரானே இசையில ரொம்ப நாள் கழிச்சு கிருத்தியா விஜய் வேற லெவலா இருக்குப்பா. நல்லா இருக்கு. ஒரு சின்ன ஒரு ட்ரீஸர் தான் விட்டுருக்காங்க. யுவன் சங்கர் ஒர்க் ஒரு என்ட்ரன்ஸ் சென்டர்ல பிஜிஎம் ராட்சசன் மாதிரி டோன் போடுது. எனக்கு நான் கவனிச்சு நல்லா கட்டினா தெரியும் பார்க்கறதுக்கு. கலர் கட்டிங்லாம் செம்மையா இருக்குது. ஒரு டிமாண்டி காலிவர் ஒரு எங்க மசாலா கலந்தா படமா இருக்குமா தெரியல. ஆனா பக்க என்டர்டைன்மெண்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் மிஸ்ட்ரியா போகுது, பீரியாட்டிக்கல் வருது, இங்க வருது, அங்க போகுது. பயங்கரமா ஒரு கலவையா இருக்கு படம். போயிட்டு வந்தா கொஞ்சம் மசாலா மாதிரி தான். மசாலானா எல்லாம் கலந்துருக்கும். அதே மாதிரி எல்லா கலவையும் கலந்து இருக்க மாதிரி ஒரு ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். யுவன் சங்கர் ராஜா பாட்டு கேட்டேன், நல்லா இருந்தது. என்ன சொல்றது, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா எனக்கு ஒரு டிசப்பாயிண்ட் என்னன்னா, எல்லா பேய் படத்துலயுமே இந்த பேய் பேசுற சவுண்ட் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. எனக்கு அது மட்டும் மாத்திடலாம்னு தோணுது. அதே மாதிரி பேசுற மாதிரியே இருக்கு அந்த பேய் படத்துல. டப்பிங் பண்ண எனக்கு பேய் படத்துல இருக்க மாதிரி இருக்கு. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இந்த படம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. எனக்கு ஒரு ஹோல்சேல் மாதிரி இருக்குது. என்னவா இது தெரியல. எப்படி தமிழ் சினிமா எங்க போகுதுன்னு தெரியல. டிஃப்ரெண்டா தான் போகுது. இந்த மாதிரி ஜானர் பிடிக்கிறவங்க பார்த்துட்டு போகலாம். இல்ல எனக்கு பொங்கல் டைம்ல அப்படிங்கிறவங்க போகலாம். ஏகப்பட்ட படம் ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டமா இருக்கு. இதே உங்களுக்கு எது பிடிக்குதோ கண்டு பார்த்துட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேமிலியா எல்லாரும் வரப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜாலியா பார்த்துட்டு போற மாதிரி அப்படின்னு நினைக்கிற படம் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் போய் பாருங்க, பார்த்துட்டு ரிவ்யூ போடுங்க. நானும் போடுறேன், அதை பாருங்க எப்படின்னு பாருங்க. ஓகே, இவ்வளவு நாள் வீடியோ போடாம இருந்ததுக்கு ரொம்ப சாரி. இனிமே தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். உங்கள் ஆதரவை மிக மிக கொடுத்துக்கிட்டே இருங்க. முக்கியமா அந்த பெல் மட்டும் அழிச்சிருங்க. வீடியோ போட்டா நோட்டிபிகேஷன் போகுது, அது யாரும் பார்க்க மாட்டீங்க. இந்த பெல் பட்டன் மட்டும் ஆன் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணினா நம்ம மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யார்ட்டாச்சும் இந்த சேனல் அடி காட்டி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப மன ஆறுதலா இருக்கும். தொடர்ந்து வீடியோ போடுறேன், கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியுது வீடியோ போடுறேன், கமாண்ட் ஒன்றும் வரல, எதுவுமே தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் இருக்கிறேன். இனிமே வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. நான் உங்க இலக்கியன் ஸ்டுடியோ பிரகாஷ்.